ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு வந்து டிஸ்க்ளைமர் வைக்கிறது எதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஸ்க்ளைமர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பெரிய பெரிய சேனல்கள்ல, அதாவது நிறைய யூடியூப் சேனல் வந்து டிஸ்க்ளைமர் வந்து வச்சிருப்பாங்க. சிலவங்க வந்து வீடியோ ஆரம்பத்துல வந்து வச்சிருப்பாங்க, சிலவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்க்ளைமரை வந்து வச்சிருப்பாங்க. சிலவங்க வந்து வீடியோ எண்ட்ல வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டுகளுக்கும் வந்து டிஸ்க்ளைமர் வந்து மாறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டிஸ்க்ளைமர் வைக்கிறத நோக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குல்ல, யூடியூப்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறின மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்ல உங்களோட வீடியோக்களில் வந்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அது உங்களோட வீடியோக்களை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வைப்பாங்க. பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னா ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கள் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு வந்து அப்பீல் பண்ணலாம். இப்போ நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி தெரியலன்னு சொன்னா நான் வீடியோ ஸ்க்ரீன்ல வந்து போடுறேன், கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கொள்ளுங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரூல்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது மீறுற மாதிரி அவங்களோட வீடியோக்களை போட்டிங்கன்னு சொன்னால், இதில் நிறைய ரூல்ஸ்கள் வந்து இருக்குது. இந்த வயலேஷன் வீடியோக்கள் போட இயலாது, மற்றவங்களை வந்து பாதிக்கிற மாதிரியான எந்த வீடியோக்கள் போட முடியாது, இந்த சிறுவர்களை பாதிக்கிற மாதிரியான வீடியோக்கள் போட முடியாது, சத்தம் வர மாதிரியான கண்டென்ட்டில் வந்து மக்களுக்கு காட்ட முடியாது. இப்படியான விஷயங்களை வந்து நிறைய நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற விஷயங்களை கூட நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து டிஸ்க்ளைமர் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஃபுல் வீடியோ ஒன்றில் வந்து ஏதாவது ஒரு கிளிப்பில் வந்து நீங்கள் இதை மக்களுக்கு ஒரு எடுகேஷன் ப்ரப்போஸுக்காக வேண்டி காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த டிஸ்க்ளைமர் வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக வச்சுட்டு, நீங்கள் இதை நான் எடுகேஷன் ப்ரப்போஸுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போது நீங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாகசம் மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட திறமையை வச்சு ஒரு நல்ல வெல் ட்ரெயினான ஒரு பர்சன் வந்து அவங்க திறமையை வச்சு அவங்களோட சாகசங்களை வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ கத்தி மேலே நடக்கிறது, ஆணி மேலே நடக்கிறது, உயரமான இடங்கள்லேருந்து பாயிறது, இப்படி இந்த பைக்கில் வந்து நிறைய சாகசங்கள் காட்டுறது, இது மாதிரியான விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து கட்டாயம் டிஸ்க்ளைமர் வைக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ இதை பார்த்துட்டு மற்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வைக்கணும். இப்போ இதுக்கு அவங்க டிஸ்க்ளைமர் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் இதை யாரையும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இது வெல் ட்ரெயின் பர்சனை வச்சு தான் இது செய்யப்பட்டிருக்கு, சாதாரண ஒருத்தரால் இது முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் வைக்கணும். வைக்காமல் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு இதை யார் சரி ட்ரை பண்ணி பார்த்து, நான் இந்த வீடியோ பார்த்ததால தான் இந்த இவங்கெல்லாம் இப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழக்கு கூட பதிவு செய்யலாம் அவங்களோட வீடியோக்கும். அப்போது அதனால் வந்து நீங்கள் டிஸ்க்ளைமர் வச்சிங்கன்னு சொன்னால், அப்போ இதில் வந்து நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்கவான்னு கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்களால் வந்து வாதாட முடியும். இதுக்காக தான் வச்சுருப்பாங்க. கூடுதலாக வந்து இந்த நியூஸ் சேனலில் வந்து டிஸ்க்ளைமர் வைப்பாங்க. அதில் இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் சேனல் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர் வைப்பாங்க. இவங்க எதுக்கு வைப்பாங்கன்னு சொன்னால், இவங்க அடுத்தவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மீம்ஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தவங்க ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரோல் சேனல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அடுத்தவங்களோட மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் டிஸ்க்ளைமர் வைக்கணும். டிஸ்க்ளைமர் வைக்கிறதால வந்து உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராதுன்னு இல்லை, வந்தால் அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் இப்போ அடுத்தவங்களோட மெட்டீரியல் டோட்டலாக ஒரு ஃபுல்லாக ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. அவங்களோட முழு கண்டென்ட்டையும் வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுக்க முடியாது. அவங்களோட ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட்டை வந்து நான் எடுகேஷன் ப்ரப்போஸுக்காக வேண்டியோ ஏதாவது ஒரு தேவைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் வைக்கலாம். வைக்கிறதால அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் வந்து குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டில் வந்து நீங்கள் போடுற வீடியோக்களில் வந்து நான் யாரோட மெட்டீரியல் யூஸ் பண்ணலை, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலன்ஸை வந்து நான் மீறலை, அவங்களோட ரூல்ஸை வந்து நான் மீறலை, நான் வந்து என்னோட ஓன் கண்டென்ட்டை தான் போடுறேன், யாரையும் பாதிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களையும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க சொன்னால், நீங்கள் டிஸ்க்ளைமர் வந்து வைக்க தேவையில்லை. வைக்கிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் வைக்க தேவை. இப்போது டிஸ்க்ளைமர் வச்சு அடுத்தவங்களோட வீடியோக்களை வந்து டிஸ்க்ளைமர் வச்சு போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வராது, வந்தாலும் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க. டிஸ்க்ளைமர் வைக்கிறதுக்கும் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் எடுகேஷன் ப்ரப்போஸுக்காக வேண்டி ஏதாவது ஒரு ரீசனுக்காண்டி ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னு சொன்னால், அடுத்தவங்களோட வீடியோக்களில் கிளிப்பு ஏதாவது ஒரு அவங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வந்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்குன்னு சொல்லி அடுத்தவங்களோட முழு வீடியோ கொண்டு வந்து வைக்க முடியாது. இன்னொருத்தருக்கு சொந்தமான முழு கண்டென்ட்லையும் இல்லை அவங்களுக்கு அவங்களோட கூடுதலாகவே அவங்களோட கண்டென்ட்டை வந்து அவங்களோட வீடியோக்களில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்து வரும். சிலவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், அடுத்தவங்களோட ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, இவங்களோட மெட்டீரியலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பற்றி அந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பாங்க. டிஸ்க்ளைமர்லேயும் போட்டிருப்பாங்க, வீடியோலையும் வந்து இவங்களோட வீடியோ தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதனால் வந்து அவங்க வந்து காப்பிரைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருக்குது.
சிலவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, அடுத்தவங்களோட மெட்டீரியலை வந்து இவங்களோட கன்டென்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்க்ளைமர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உங்களோட மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர்ல வச்சிருப்பாங்க. இப்போ இதனால வந்து அப்ப அந்த அந்த யார் அந்த கன்டென்ட்டுக்கு சொந்தமா இருக்காங்களோ, யார காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத வீடியோ எடுத்து போட்டோமோ, அந்த ஓனர் வந்து அத பார்த்துட்டு ஒருவேளை டிஸ்க்ளைமர் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் குடுக்காம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க நிறைய சினிமாக்கள்ல பார்த்திருப்பீங்க. அவங்க டிஸ்க்ளைமர் வச்சிருப்பாங்க. இந்த மூவி ஆரம்பிக்கும் போதே வச்சிருப்பாங்க. இக்கதையில் இடம்பெறும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவன அல்ல அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து மிருகங்கள், பறவைகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்றது வந்து டிஸ்க்ளைமர் வந்து வச்சிருக்கிறது. அதுக்குன்னு சொல்லி அந்த சினிமாக்கள் வந்து மிருகங்கள், பறவைகளை துன்புறுத்திட்டு அப்படி வந்து வைக்க முடியாது. வச்சா அதுக்கு கூட வழக்கு போடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த யூடியூப்ல வைக்கிற டிஸ்க்ளைமர்னா என்னன்னு சொல்லி தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னு சொன்னா, டிஸ்க்ளைமர் வைக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, வைக்கிறது வந்து பெட்டர். ஓகே, அதனால வந்து அவங்களோட சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சில நேரம் வந்து இந்த யூடியூபால கம்யூனிட்டி கைட்லைன்ஸால வந்து யூடியூபால நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி இருக்குன்னு சொல்லி தவறுதலாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம். அப்போ நீங்க உங்களுக்கு மேல்முறையீடு செய்யும்போது நான் டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கூட வாதாடலாம். அப்போ சிலவங்க வந்து தப்பா கூட உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க இந்த டிஸ்க்ளைமர் வச்சிருக்கிறதால உங்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்யும் போது உங்களோட ஸ்ட்ரைக்களை வந்து எடுத்து விடுறதுக்கான சான்சஸ் வந்து கூட இருக்கு. இப்போ உங்களோட கண்டென்ட்டுக்கு, உங்களோட வீடியோக்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வந்து மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. மூன்றாம் நபராலையும் வந்து ஸ்ட்ரைக் வந்து வரலாம். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து யார் கொடுப்பாங்க, முதல்ல வந்து யூடியூபர்ஸ் ஒருத்தர் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அவங்களோட மெட்டீரியலை வந்து திருடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். இன்னொன்று வந்து யூடியூபால நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து மீறணும்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். இன்னொன்று இருக்கு, மூன்றாவது நபரால் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கறது. இப்போ நீங்கள் உங்களோட கண்டென்ட்ல வந்து இன்னொருத்தரை பாதிக்கிறது, ஒரு யூடியூபர்ஸே இருக்க மாட்டாங்க அவங்க, இன்னொருத்தரை பாதிக்கும், அவரை வந்து பாதிக்கிற மாதிரி அவங்களோட கண்டென்ட்ல நீங்கள் ஏதாவது பேசி போட்டிருந்தீங்கன்னா அவங்க கூட உங்களோட வீடியோக்கு, உங்களோட சேனலுக்கு வந்து வழக்கு போடலாம். என்னை பற்றி பேசியிருக்காங்க, என் அனுமதி இல்லாமல் வந்து என்ன வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காங்க, என் ஃபோன் நம்பர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவரை பற்றின ஏதாவது ஒரு சார்ந்த விஷயங்களை போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் கூட அவரால் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும். இப்போ உங்களோட சேனலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிஸ்க்ளைமரை வைக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை வந்து முடிவு பண்ணிக்கணும். பொதுவாக வந்து நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பொதுவாக வந்து ஒரே மாதிரியான டிஸ்க்ளைமர் தான் வைப்பாங்க. நீங்கள் அந்த டிஸ்க்ளைமரை கூட வந்து காப்பி பண்ணி உங்களோட சேனல் வந்து வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் சாதாரண ஒரு சேனல் பண்ணுறீங்க, இந்த ட்ரோல் இதழ் மாதிரி சேனல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை மாதிரி டிஸ்க்ளைமர் வந்து வச்சுக்கொள்ளலாம். ஆபத்தான விஷயங்கள், கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறமான சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு டிஸ்க்ளைமர் இருக்குது. அது மாதிரி சேனலில் வந்து அந்த டிஸ்க்ளைமரை போட்டிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரி பார்த்து வந்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.